தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள். உங்களுக்கு வீடு நாட்டுக்கு நாளை. வீட்டுத் திட்டத்தின் கீழ் வீடுகள் கட்டுவதற்கு வழங்கப்படும் அரசு மானிய தொகையை உயர்த்துவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. வறுமையிலுள்ள அல்லது குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களின் வீட்டு வசதி பிரச்சினைகளை தீர்ப்பதற்கும் அதனுடன் தொடர்புடைய வறுமையை குறைப்பதற்கும் இந்த வீட்டு வசதி திட்டம் நோக்கமாக கொண்டு செயற்படுத்தப்படுகிறதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டில் அரசு தனியார் பங்குடைமையின் கீழ் நீரோட்டங்களை பயன்படுத்தி சுற்றுலா மற்றும் பயணிகள் போக்குவரத்து நடவடிக்கைகளை மேம்படுத்த அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. குறித்த விடயத்தை அமைச்சரவை ஊடக பேச்சாளர் நலிந்த ஜேதிச நேற்று அமைச்சரவை முடிவுகள் அறிவிக்கும் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். இலங்கையின் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்காகவும் நகர்ப்புற பிரயாணிகளின் போக்குவரத்துக்காகவும் நீர்மூலங்கள் மற்றும் நீரோட்டங்களை பயனுள்ள வகையில் பயன்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளது. நாட்டில் உள்ள விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளில் 157 மில்லியன் ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ளதாக கமநல அபிவிருத்தி திணைக்களம் தெரிவித்துள்ளது. சிறுபோக உரமானிய திட்டத்தின் கீழ் குறித்த பணம் விவசாயிகளின் கணக்குகளில் வைப்பிலிடப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை கமநல சேவைகள் ஆணையர் நாயகம் ரோகண ராஜபக்ச தெரிவித்துள்ளார். உரமானியம் ரூபாய் 20 வீதம் வழங்கப்படுகிறது. 2 ஏக்கர் வரம்பிற்கு உட்பட்டு 1 ஏக்கருக்கு நெல்லுக்கு 25,000 ரூபாய் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய 9 மாவட்டங்களுக்கு இந்த நிதி வழங்கப்படும் என்று ஆணையர் நாயகம் ரோகண ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். நடைபெறவுள்ள உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பில் மார்ச் மாதம் 3ஆம் தேதி முதல் இதுவரை 241 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. அதன்படி தேர்தல் சட்டங்களை மீறியமை தொடர்பில் 187 முறைப்பாடுகளும் தேர்தலுடன் தொடர்புடைய ஏனைய குற்றங்கள் தொடர்பில் 54 முறைப்பாடுகளும் கிடைத்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் தேர்தல் சட்டங்களை மீறியமை மற்றும் தேர்தலுடன் தொடர்புடைய ஏனைய குற்றங்கள் தொடர்பில் 23 வேட்பாளர்களும் 86 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். கொழும்பு பங்கு சந்தையின் அனைத்து பங்கு விலைச்சூட்டன் வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதன்படி நேற்று அனைத்து பங்கு விலைச்சூட்டன் 43.75 புள்ளிகளால் வீழ்ச்சியடைந்துள்ளது. அத்தோடு பங்கு சந்தையின் அனைத்து பங்குகளின் மொத்த விலைச்சூட்டன் நேற்று 15,555.86 புள்ளிகளாக பதிவாகியுள்ளது. மேலும் கொழும்பு பங்கு சந்தையின் மொத்த புரள்வானது நேற்றைய தினம் 991 மில்லியன் ரூபாவாக பதிவாகியுள்ளது. முன்னாள் சுகாதார அமைச்சர் கெகலிய ராம்பக்வெல உட்பட 12 சந்தேக நபர்கள் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என சட்டமா அதிபர் திணைக்களம் தெரிவித்துள்ளது. தரமற்ற இம்யூனோகுளோபுலின் ஊசிகளை கொள்வனவு செய்த குற்றச்சாட்டில் குறித்த சந்தேக நபர்களுக்கு எதிராக 2023ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் மாளிகாகத்து நீதவான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. அன்றிலிருந்து இந்த வழக்கின் பிரதிவாதியான வைத்தியர் ஜெயநாத் புத்பேட்டிய இதுவரையில் நீதிமன்றத்தில் முன்னிலையாகவில்லை. எனினும் குறித்த வழக்கை விசாரிக்க 3 நீதிபதிகள் கொண்ட நிரந்தர தனி அமர்வொன்றை நியமிக்குமாறும் சட்டமா அதிபர் பிரதமர் நீதியரசரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். அடுத்த 4 மாதங்களுக்கு தேவையான இன்சுலின் இருப்பு ஏற்கனவே விநியோகிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பொதுமக்கள் அனாவசிய பயத்தை ஏற்படுத்த வேண்டாம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். கட்டான பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். நேற்றிரவு 7:10 மணியளவில் கட்டியான பகுதியில் துப்பாக்கிச் சூடு நடந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். துப்பாக்கிச் சூட்டில் பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கி உரிமம் பெற்ற துப்பாக்கி என்றும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இந்த விடயம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டுள்ளனர். குருநாகல் தம்புளை வீதியில் தம்படவத்த பிரதேசத்தில் இடம்பெற்ற விபத்தில் இளைஞர் ஒருவன் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 3 காயமடைந்துள்ளதாக தொரட்டியாவு போலீசார் தெரிவித்துள்ளனர்.
தம்பளையில் இருந்து குருநாகல் நோக்கி பயணித்த லொரியொன்று குருநாகலில் இருந்து தம்பளை நோக்கி பயணித்த லொரியுடன் மோதியதில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தின் பொழுது தம்பளையில் இருந்து குருநாகல் நோக்கி பயணித்த லொரியில் இருந்த இளைஞன் ஒருவன் சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். உயிரிழந்தவர் ஜாட்டிக்கல் போத்த காலேபுல பிரதேசத்தைச் சேர்ந்த 22 வயதுடைய இளைஞன் ஆவார். இந்த விபத்தில் 3 காயமடைந்துள்ள நிலையில் சிகிச்சைக்காக குருநாகல் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம், கிளிநொச்சி மாவட்டங்களில் பெருமளவான காணிகள் விரைவில் விடுவிக்கப்படும் என தெரிய வருகின்றது. 2 மாவட்டங்களிலுமாக சேர்த்து அண்ணனுவாக 80 தொடக்கம் 100 ஏக்கர் வரையான காணிகளே விடுவிக்கப்பட உள்ளன. அத்துடன் முன்னதாக விடுவிக்கப்படும் இனமும் மக்களின் பாவனைக்கு கையளிக்கப்படாமல் உள்ள காணிகளை விடுவிப்பதற்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதன்படி காணிகள் விடுவிக்கப்பட்டு அவற்றுக்கான பாதைகள் விடுவிக்கப்படாமல் இருந்த சர்ச்சைக்குரிய விடயங்களுக்கும் தீர்வு எட்டப்படும் என்றும் தெரிய வருகின்றது. சுற்றுலா விடுதியொன்றிலிருந்து நேற்று ஆணொருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக கதிர்காமம் போலீசார் தெரிவித்தனர். முனராகலை கதிர்காமம் சித்துல் பவ வீதியில் உள்ள சுற்றுலா விடுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சடலமாக மீட்கப்பட்டவர் சுற்றுலா விடுதியில் பணியாளராக கடமையாற்றியவர் என போலீசார் தெரிவித்தனர். குறித்த நபர் 2 நாட்களுக்கு முன்னர் உயிரிழந்திருக்கலாம் எனவும் போலீசார் சந்தேகிக்கின்றனர். சுற்றுலா விடுதியின் உரிமையாளர் கொழும்பு பிரதேசத்தில் வசிப்பதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அதேபோல மீட்கப்பட்ட சடலத்தில் பல வெட்டுக்காயங்கள் காணப்படுவதாகவும் இது கொலையாக இருக்கலாம் எனவும் போலீசார் சந்தேகிக்கின்றனர். மாத்தறை சிறைச்சாலையில் 2 கைதிகளிடையே ஏற்பட்ட பதற்றமான சூழ்நிலையை கட்டுப்படுத்த சிறைச்சாலை அதிகாரிகள் வானத்தை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர். மாத்தறை சிறைச்சாலையிலிருந்து 3 கைதிகளை வேறு சிறைச்சாலைக்கு மாற்ற முற்பட்ட போதே இவ்வாறு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் மாத்தறை சிறையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். நாட்டின் பல பகுதிகளில் இன்று பிற்பகல் வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அதன்படி மேல் சபரகமுவ, மத்திய, ஊவா, கிழக்கு மற்றும் வடக்கு மாகாணங்களில் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும். மேல் மாகாணத்திலும் காலி, மாத்தறை மற்றும் புத்தளம் மாவட்டங்களிலும் இன்று காலை வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த கனிமுள்ள சஞ்சீவ என்பவரை சுட்டுக் கொலையில் துப்பாக்கிதாரிக்கு உதவி செய்ததாக கூறப்படும் இசாரா செவ்வந்தி இதுவரை கைது செய்யப்படவில்லை என காவல்துறை தலைமையகம் தெரிவித்துள்ளது. கொழும்பு பொதுக்கடை நீதிமன்றத்துக்குள் கடந்த பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த கனிமுள்ள சஞ்சீவ என்பவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். இது தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் என காவல்துறை தலைமையகம் தெரிவித்துள்ளது. மேலும் தலைமறைவாகியுள்ள இசாரா செவ்வந்தி நாட்டை விட்டு தப்பி சென்றிருக்கலாம் எனவும் சந்தேகிப்பதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். நுவரெலியாவில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் படுகாயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த விபத்து நுவரெலியா நல்லதண்ணி கிடிகத்தேனை பிரதான வீதியில் நேற்று இடம்பெற்றுள்ளது. காரில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் காயமடைந்தவர் லட்சபாடு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.